தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தாவேக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாம ரோட் ஷோவா இல்லாம ஒரு பெரிய மைதானத்துல நீங்க நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்க. ஒரு தொகுதியில தப்பு இல்லை. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு எத்தனை குடும்பம் இதுல பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையில இருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேங்க. ஓகேங்க, சரி. இல்ல இவ்வளவு நடந்த பிறகு கடகடன் போலீஸ் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி எங்க போனாங்க? அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லா ஆர்கனைஸ்டும் வர்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது, போலீஸ் வருது, அமைச்சர்கள் வர்றாங்க, எல்லாரும் வராங்க. ஏன் இதை முன்கூட்டி கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தா அவர் பேசுறதே 10 நிமிஷம் பேசிட்டு போயிருப்பாரு, மக்களும் பத்திரமா வீடு போய் சேர்ந்திருப்பாங்க. முன்கூட்டி எந்த ஏற்பாடுகள் சரியா நடக்காததும் ஒரு காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். எனவே ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். யார் உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு யார் காரணமோ அது ஆணையம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். எனவே தாவேக்கா பக்கமும் தவறு இருக்கு, தமிழக அரசின் பக்கமும் கவனக்குறைவு இருக்கு. இதுதான் உண்மை. இந்த நிலை இனி தொடரக்கூடாதுங்க. இதுவே இறுதியாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.